கற்றது வரலாறு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்னைக்கு உலக செய்திகளை திறந்து பார்த்தாலே ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் பற்றிய செய்திகள் தான் அதிகமாக வருது. ஏன் இந்த ரெண்டு நாடுகளும் எப்போ பார்த்தாலும் மோதிக்கிட்டே இருக்கு? அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த மோதல் இல்லை. இதற்கு பின்னால் 70 ஆண்டு கால துரோகம், உளவு வேலைகள், எண்ணெய் அரசியல் மற்றும் மத ரீதியிலான மோதல்கள் என ஒரு பெரிய வரலாறே ஒளிஞ்சிட்ருக்கு. ஒரு காலத்தில் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்த இந்த நாடுகள் இன்னைக்கு ஏன் ஒருவரை ஒருவர் அழிச்சு கொள்ள துடிக்கிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1950களுக்கு முன்பு வரைக்கும் அமெரிக்காவும் ஈரானும் மிக நெருங்கிய கூட்டாளிகள் தான். அப்போது ஈரானை ஷா அப்படின்ற மன்னன் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மத்திய கிழக்கில் கம்யூனிசம் பரவாமல் தடுக்க அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு வலுவான தளமாக அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் 1951 ஈரானோட மக்கள் ஒரு ஜனநாயக தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் தான் முகமது முசாடிக். அவர் ஒரு புரட்சிகரமான முடிவு எடுத்தார். அது என்னன்னா, ஈரானோட எண்ணெய் வளத்தை ஈரானே வச்சுக்கணுங்கிறது தான் அந்த முடிவு. பிரிட்டிஷ் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னார். இதுதான் மோதலோட முதல் புள்ளி. ஈரான் தன் எண்ணெயை தானே வச்சுக்கொள்றத அமெரிக்காவும் பிரிட்டனும் விரும்பலை. அதனால் CIA, அமெரிக்கா போன்றவை உடனடியாக முடிவு செஞ்சு ஆப்ரேஷன் அஜாக்ஸ் என்ற ரகசிய திட்டத்தின் மூலமாக ஈரானோட ஜனநாயக ஆட்சியை வீழ்த்துச்சு. மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவரை வீட்டு சிறையில் வச்சுட்டு மீண்டும் ஷா முகமது ரேசா பஹல்லவியை மன்னராக அமர்த்தியது அமெரிக்கா. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஈரான் ஒரு சர்வாதிகார ஆட்சியின் கீழே தான் இருந்துச்சு. அமெரிக்காவோட இந்த தலையீடு தான் ஈரான் மக்களோட மனசில் அமெரிக்கா மீதான வெறுப்பு விதையை விதைச்சிது. 1979 ஈரானில் ஒரு மாபெரும் புரட்சி வெடிச்சுது. மன்னராக இருந்த ஷா நாட்டை விட்டே ஓடிட்டார். அயதுல்லா காமேனி தலைமையில் இஸ்லாமிக் குடியரசு அப்போது ஈரானில் உருவானுச்சு. அமெரிக்காவை பெரிய சாத்தான், அதாவது த கிரேட் சாத்தான்னு தான் ஈரான் அழைக்க தொடங்குச்சு. அதே ஆண்டு நவம்பர் மாதம் ஈரான் மாணவர்கள் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு 52 அமெரிக்கர்களை 444 நாட்களுக்கு பிணைக்கதிகளாக பிடித்தாங்க. அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக இருந்துச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக பேசிக்கிட்டதே கிடையாது. 1970களில் நடந்த ஈரான் ஈராக் போரில் அமெரிக்கா சதாம் ஹுசேனுக்கு ஆதரவாக இருந்துச்சு. 1988 ஒரு அமெரிக்க போர் விமானம் ஈரானிய பயணிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்துச்சு. இதில் 290 பேர் பலியானாங்க. 2000க்கு பிறகு மோதல் அணு ஆயுதம் பக்கமாக திரும்பிச்சு. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது அப்படின்னு அமெரிக்கா ஈரானோட மீது பொருளாதார தடையை விதிச்சுது. 2015 ஒபாமா காலகட்டத்தில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு, அதாவது JCPOA அப்படின்ற ஒப்பந்தம். ஆனால் 2018 டொனால்ட் ட்ரம்ப் அதிலிருந்து வெளியேறி மீண்டும் ஈரான் மீது கடுமையான தடைகளை விதிச்சார். இது ஈரானோட பொருளாதாரத்தை பெரிதும் பாதிச்சுது. 2020 ஜனவரி மாதம் ஈரானின் மிக முக்கியமான இராணுவ தளபதியாக இருந்த காசிம் சுலைமானியை அமெரிக்கா ட்ரோன் மூலமாக சுட்டு கொன்னுச்சு. இது போரின் விளிம்புக்கே இரு நாடுகளையும் கொண்டு சென்றுச்சு. இப்போ ஏன் இந்த பிரச்சனை பெருசாக பேசப்படுதுன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏமன், லெபனான், சிரியா போன்ற நாடுகளில் நடக்கிற நிழல் போர்கள் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் ஈரான் எடுக்கிற நிலைப்பாடுகள் தான் இதுக்கு காரணம். ஈரான் தனது அணுசக்தி திறனை அதிகரித்து கொண்டே போவதும் அமெரிக்கா அதை தடுக்க நினைப்பதும் உலக போருக்கான அச்சத்தை உருவாக்குது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த மோதல்ங்கிறது வெறும் நிலப்பரப்புக்கான போர் இல்லை, இது அதிகாரம் மற்றும் கௌரவத்திற்கான போர். இந்த போர் மூண்டா அது கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தி உலக பொருளாதாரத்தையே சீர்குலைக்கும்.
அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக இது தீர்க்கப்படுமா, இல்லைனா மீண்டும் ஒரு மிகப்பெரிய போரா வெடிக்குமாங்கிறது காலத்தோட கையில் தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரியான வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கற்றது வரலாறுடன். இது கற்றது வரலாறு. நான் இந்துபாலா.